Dear 11th Standard Business Max students, I am Metro Karnagaran. Next is number 6.2. A television manufacturer finds the cost of production and marketing X numbers of television. Cost நம்ம கையில் கொடுத்துருக்காங்க 300x square plus 4200x plus 13500. If each product is sold for rupees 8400, ஒவ்வொரு டிவியும் 8400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நான் ரெவன்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ரெவன்யூ என்றால் ப்ரைஸ் இன்ட்டு எக்ஸ். ப்ரைஸ் ஆஃப் ஒன் டிவி இஸ் 8400. எத்தனை பொருள் விற்றாங்க தெரியாது, அதனால் எக்ஸ்னு வச்சுப்போம். அப்போ என்னோடய ரெவன்யூ வந்து 8400x. அடுத்தது ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறேன். ப்ராஃபிட்டோட ஃபார்முலா வருமானம் மைனஸ் செலவு. அப்போது வருமானம் வந்து 8400x மைனஸ் செலவு தோருக்கு பாருங்கள் 300x ஸ்கொயர் ப்ளஸ் 4200x ப்ளஸ் 13500. மைனஸில் உள்ளார கொண்டு போயிடுங்க. அப்போ 8400x மைனஸ் உள்ளார போச்சுன்னா மைனஸ் 300x ஸ்கொயர் மைனஸ் 4200x மைனஸ் 13500. இது மட்டும் இதில் சப்ராக்ட் ஆகும். இப்போ P இஸ் ஈக்குவல் டு 8400லேருந்து 4200 மைனஸ் பண்ணிங்கன்னா அகெயின் ஒரு 4200 வரும். கரெக்டாக பாருங்கள். 400ல் 200 போச்சுன்னா 200, 8ல் 4 போச்சுன்னா 4. மீதிலாம் அப்படியே தான் இருக்கும். மைனஸ் 300x ஸ்கொயர் மைனஸ் 13500. இதுதான் என்னுடைய ப்ராஃபிட். இப்போ தான் சம்மோடைய ஸ்டேஜ் 1 முடிஞ்சிருக்கு. ப்ராஃபிட் இன்க்ரீஸிங்னு கேட்டிருக்காங்க. ஷோ தட் ப்ராஃபிட் இன்க்ரீஸிங் வென். இந்த இடத்துல ஏதோ கொஷின் கொஞ்சம் குறையாக இருக்குது, கொஷின் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, ஏதோ பிரிண்டிங்கில் விட்டுட்டாங்களான்னு தெரியல. ஷோ தட் ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி இஸ் இன்க்ரீஸிங். எப்போ ப்ரொடக்ஷன் இவ்வளோ இருக்கும் போதுன்னு கேட்கணும். அது கேட்கல. அப்போ சம் ஏதோ கொஷினில் குறை இருக்குது, பார்ப்போம் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு. ஃபைன், ப்ராஃபிட் ரெடி ஆகிடுச்சு. ப்ராஃபிட் இன்க்ரீஸிங்கான்னு பார்க்கணும். இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங், இன்க்ரீஸிங் அல்லது டிக்ரீஸிங் யாராவது கொஷின் கேட்டாலே, இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் கேட்டாலே ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா அவங்க எந்த ஃபங்க்ஷனை கேட்குறாங்களோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதாவது dy/dx அல்லது டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங்கோட முதல் ஸ்டெப்பு டிஃப்ரென்சியேஷன். இங்கே ப்ராஃபிட்டை பற்றி பேசுகிறாங்க, அப்போ ப்ராஃபிட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். யாரை உங்களுக்கு கேட்குறாங்களோ அவங்களும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நான் ஒயின்னு போட்டிருக்கிறேன், இங்கே ப்ராஃபிட்ன்றதுனால ப்ராஃபிட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ நம்மளுடைய ப்ராஃபிட் வரைக்கும் பாருங்கள். இதை டிஃப்ரென்சியேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். dp/dx இது டிஃப்ரென்சியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ 4200 எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் ஃப்ரண்ட்டில் இந்த 2 மேலே இந்த 2 ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். அப்புறம் 300x 2 மைனஸ் 1. டிஃப்ரென்சியேஷனாக மேலேருந்து முன்னாடி வரும், மேலே வேறு 1 லெஸ் பண்ணுவீங்க. வெத்து நம்பரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு 0வாக மாறிடும். அப்போ யுவர் ஆன்சர் வில் பி 4200. இது 600, எக்ஸ் 2ல் 1 போச்சுன்னா 1. இதான் எனக்கு dp/dx. இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா ஸ்டேஜ் நம்பர் 2 dy/dx கண்டுபிடிச்சிங்களே, டிஃபரன்சியேஷன் பண்ணிங்களே, அதை ஈக்குவல் டு 0 போடணும். அதை ஈக்குவல் டு 0 போடணும். புட் இங்கே dy/dx கிடையாது, dp/dx ஈக்குவல் டு 0. அப்போ என்ன வரும்னா 4200 மைனஸ் 600x ஈக்குவல் டு 0. மைனஸ் 600x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4200. ப்ளஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். மல்டிப்ளிகேஷன் இருந்தால் டிவிஷனில் போகும். 4200/600, 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம். 6 7 வாட்டி அடிக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. இப்போ ஸ்டேஜ் 3ல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் புட்டு dy/dx ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா we will get values of x. எக்ஸுக்கு மதிப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸுக்கு மதிப்புகள் கிடச்சிருக்கு பாருங்கள், போட்ட உடனே கிடச்சிடும் உங்களுக்கு. அப்போது புட்டு dy/dx கெட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட வேல்யூஸை கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப்பு 4 என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டுபிடிச்ச வேல்யூஸை வச்சு இன்டர்வல்ஸ் தயாரிக்க சொல்கிறாங்க. அது என்ன சார் இன்டர்வல்ஸ்? ஒன்றும் கிடையாது. ப்ரொடக்ஷன் தானே, ப்ரொடக்ஷன் 0லேருந்து ஆரம்பிக்கும், 0 பொருள்லேருந்து ஆரம்பிக்கும். நெகட்டிவில் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்காது. அந்த கம்பெனி எவ்வளோ தயாரிப்பான்னு தெரியாது. 10,000, 20,000, 30,000, 40,000 ஒரு நெட்டு தயாரிக்கிறாங்கன்னா கோடிக்கணக்காக கூட தயாரிப்பாங்க. அது பாட்டு போய்கிட்டே இருக்கும்.
இதான் ரிப்பன் மாதிரி 0 to infinity அந்த கம்பெனியோட ப்ரொடக்ஷனுடைய ரிப்பன். இவ்வளோ தயாரிக்கலாம், இவ்வளோ தயாரிக்கலாம், 2 தயாரிக்கலாம், 3 தயாரிக்கலாம், 10, 5, 20, 10,000, 5,000, கோடி, லட்சம் போயிட்டே இருக்கும். அங்கே 7ன்ற இடத்துல வெட்டணும். ஏன்னா அங்கே பிரேக் இருக்குது x = 7. அப்போது ஒரு ரிப்பனை வெட்டிட்டீங்க, ஒரு படத்தை பாதியாக கட் பண்ணுறீங்கன்னா இன்டர்வல்னு சொல்லுவாங்க. அப்போ இது ஒரு படம் கட் ஆகுது, இது ஒரு படம் கட் ஆகுது. அப்போ 0 to 7க்கு ஒரு டெஸ்ட் இருக்குது, 7 to infinity ஒரு டெஸ்ட் இருக்குது. அதான் லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டர்வல்ஸ் கண்டுபிடிச்ச பிறகு ஒரு டெஸ்ட் வைங்க. டெஸ்ட் ஆன் இன்டர்வல்ஸில் போய் டெஸ்ட் வைக்கணும். அது என்ன சார் டெஸ்ட் ஆன் இன்டர்வல்ஸ்? ஒன்றும் கிடையாது. நீங்கள் கண்டுபிடிச்ச dy/dx பாசிட்டிவாக வந்ததுன்னா இட் இஸ் அன் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். டெஸ்ட் ஆன் இன்டர்வல்ஸில் போய் டெஸ்ட் வைக்கணும். யாருக்கு டெஸ்ட் வைக்கணும்? dy/dxக்கு டெஸ்ட் வைக்கணும். பாசிட்டிவாக வந்தால் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். அதே dy/dx நெகட்டிவாக வந்துச்சுன்னா டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். இந்த தான் உங்களுக்கு டிக்ரீசிங்கோட மிக முக்கியமான ரூல். இந்த 5 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னா இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக போட்டுடலாம். இப்போ டெஸ்ட்டு வைக்கிறது தான் நான் கடைசி கட்டமாக பேலன்ஸ் வச்சுருக்க வேலை. டெஸ்ட்டு வைக்கிறது எப்படி நல்லா பாருங்கள். ஒரு சின்ன டேபிள் ஒன்று போட்டுங்க. இந்த இடத்துல இன்டர்வல்ஸ்னு எழுதிங்க. இன்டர்வல்ஸ். இந்த இடத்துல உங்களுடைய dp/dx இந்த ஆளுடைய சைன் தான் கண்டுபிடிக்க போகிறோம், பாசிட்டிவாக நெகட்டிவான்னு. அப்போ dp/dx வேணால் இங்கே போய் எழுதிங்க. இது ஒரு கிராம் பாருங்கள், 4200 - 600x வேணால் இங்கே எழுதிங்க. dp/dx தான் இங்கே டெஸ்ட் வைக்க போகிறோம். இவர் தான் இங்கே எக்ஸாம் எழுத போகிறார். இங்கே இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா அப்படின்னு நீங்கள் எழுதணும். இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா. இப்போ நம்மக்கிட்ட 2 இன்டர்வல் கிடச்சிருக்குது. என்னென்ன இன்டர்வல்ஸ் கிடச்சிருக்குதுன்னா, ஒன்று 0,7, இன்னொன்று 7,∞. இப்போ 0,7ல் நான் டெஸ்ட் வைக்க போகிறேன். அப்போ எக்ஸுக்கு மதிப்பு 0லேருந்து 7 வரைக்கும். ப்ரொடக்ஷன் வந்து இதெல்லாமே ப்ரொடக்ஷன் தான். இது எல்லாமே எக்ஸின் மதிப்புகள் தான். இது ஃபுல்லாகவே எக்ஸோட மதிப்புகள் தான். அப்போ x = 0வை தாண்டி 7க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் கொடுங்க. 1 கொடுக்கலாமா? ரொம்ப ஈஸியான நம்பரே கொடுக்குறேன். x = 1. இதை எடுத்துன்னு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். எங்கள் dp/dxல. ஏன்னா யாருக்கு டெஸ்ட் நடக்குது? டிஃபரன்சியேஷனுக்கு தான் டெஸ்ட் நடக்குது. டெஸ்ட் ஆன் இன்டர்வல்ஸ் ஃபார் dy/dx தான். இந்த இன்டர்வல்ஸோட மதிப்புகளை dy/dxல் பிரதியிட்டு சப்ஸ்டியூட் பண்ணி டெஸ்ட் வைக்கணும். இவன் ப்ளஸ் வரானா மைனஸ் வரானான்றது தான் கேமே. 4200 - 600 × x. எக்ஸ்னா 1. அப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு 4200 - 600 3600. 3600 நெகட்டிவாக பாசிட்டிவாக? கண்டிப்பாக பாசிட்டிவ் தான். இது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இட் இஸ் பாசிட்டிவ். பாசிட்டிவ் வந்ததுனால உங்களுடைய ப்ராஃபிட் இருக்குது பாருங்கள். ப்ராஃபிட் கணக்கு தான் இந்த சம்மோடைய ஹீரோ. இந்த சம்மோட ஹீரோவே ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட் வச்சு தான் சம்மே ஓடினுக்குது. இந்த சம்மு தான் நம்மளுடைய மெயின் சம். இந்த ப்ராஃபிட் வச்சு தான் ஓடினுக்குது. அப்போ எழுதணும் ப்ராஃபிட் இஸ் இன்க்ரீசிங். ஏன் சார் இன்க்ரீசிங்னு எழுதுனீங்க? பாசிட்டிவ் வந்தாலே இன்க்ரீசிங். ப்ராஃபிட் இஸ் இன்க்ரீசிங். எந்த இன்டர்வலில்? 0 to 7. அப்போ உங்கள் ப்ரொடக்ஷன் வந்து அவுட்புட் வந்து 0 to 7 இருந்தால் தான் அதிகபட்ச லாபம் கிடைக்கும் அப்படின்றது தான். இன்க்ரீஸ் ஆகும், லாபம் உயர்ந்துக்கிட்டே போகும் 0லேருந்து 7 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சரி, 7 தாண்டி என்ன சார் ஆகும்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 7 தாண்டி என்ன ஆகும்னு சொல்லிட்டு 7 தாண்டி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். x = 8 போட்டிங்கன்னா என்னமோ நடக்க போகுது பாருங்கள். dp/dx போய் ட்ரை பண்ணி பாருங்கள். dp/dx 7 தாண்டி ஒரு மதிப்பு யூஸ் பண்ணுறேன். dp/dx என்ன ஆகும்னா 4200 - 600 × 8 ஆகும். அப்போ 4200 - 8 48 ஆகும். அப்போ இதை மைனஸ் பண்ணால் -600 நெகட்டிவ் வந்து போச்சு பாருங்கள். நெகட்டிவ் வந்தால் என்ன சொல்லியிருக்கிறோம்? dy/dx டிக்ரீசிங், அதாவது ப்ராஃபிட் இஸ் டிக்ரீசிங் சொல்கிறோம். இந்த இடத்துல y இஸ் இன்க்ரீசிங். இங்கே ஒய்னா இந்த சம் ஆக்சுவலாக y இஸ் டிக்ரீசிங். இந்த இடத்துல ப்ராஃபிட் வச்சு தானே போட்டுனுக்குறோம். அப்போது ப்ராஃபிட் இஸ் டிக்ரீசிங். இந்த இடத்துல ப்ராஃபிட்க்கு பிரச்சனை வருது. ப்ராஃபிட் இஸ் டிக்ரீசிங் இன் 7, ஒரு நாளைக்கு 7 டிவி பெட்டி வரைக்கும் அவன் தயாரித்தானா லாபம். 7 பெட்டிக்கு மேலே அவன் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டானா பிரச்சனை வருது. ப்ராஃபிட் குறைய ஆரம்பிக்குது. இங்கே கொஷின் பாருங்கள். ஷோ தட் ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி இஸ் இன்க்ரீசிங். மொட்டையாக கேட்டிருக்கான். ஷோ தட் ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி இஸ் இன்க்ரீசிங் கேட்டான். எப்போன்னு சொல்லலை, சொல்லியிருக்கணும் அவன். எப்போனா when x is less than 7
உங்களோட ப்ரொடக்ஷன் ஒரு நாளைக்கு 7 டிவி தான். 7 டிவிக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு லாபத்தில் குறைவு ஏற்படும். ஏன் சார் லாபத்தில் குறைவு ஏற்படுது? நிறைய தயாரித்தா நிறைய லாபம் தானே சார் வருது. சரி, நீங்கள் ஒரு இட்லி கடை வச்சுருக்கிறீங்க, காலையில் எழுந்து ஒரு 10,000 இட்லி சுட்டு வச்சிட்டிங்க, லாபம் கிடச்சிருமா உங்களுக்கு? கிடையாது. அந்த இட்லி கடை அவ்வளோ ஃபேமஸாக இருந்தாலும் லிமிட்டாக தான் போடுவான். ஒரு 9 மணி 10 மணிக்கு மேலே போனீங்கன்னா இட்லி இல்லைன்னு சொல்லுவான். அதுக்காக இட்லி கேட்குறதுக்காக ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டான். அப்போ தான் அந்த கடையில் லாபம் வந்து அதிகபட்சத்தில் இருக்கும். அப்போது ப்ரொடக்ஷன் பண்ண முடியுன்றதுக்காக நீங்கள் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாது. மார்க்கெட்டில் உங்களுக்கு எப்படி நிலவரம் இருக்குன்னு தெரிஞ்சு தான் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். நீ 10,000 டிவி ப்ரொடக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா போய் கடையில் தங்கிடும், பணம் ரிட்டர்ன் வராது, அப்போ நஷ்டத்துக்கு போக ஆரம்பிச்சிடும் கம்பெனி. அப்போ இந்த சம் என்னமோ சொல்லியிருக்குது, ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி உயரும், கண்டிப்பாக உயரும். எப்போனா நீ 0லேருந்து 7, அதாவது 7 விட கம்மியாக டிவி தயாரிச்சின்னா, மேனுஃபேக்சர் பண்ணினா உன் கம்பெனியில் லாபம் உயர்ந்துக்கினே தான் இருக்கும். நீ மாடர்னு ஊறப்பட்ட டிவி 10, 15 தயாரித்து வச்சுட்டீங்கன்னா பிரச்சனை, உன்னுடைய லாபம் குறைய ஆரம்பிச்சிடும். ப்ராஃபிட் வில் பி டிக்ரீசிங். அதனால் இந்த கொஷினில் ஏதோ ஒரு குறை இருக்குது உங்களுக்கு, ஏதோ மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. when x is less than 7 மிஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் எழுதிருங்க ஷோ தட்னு கேட்டிருக்கான். ஷோ தட்னா ப்ரூவ் தட்னு அர்த்தம். ப்ரூவ் தட்டுக்கு கொஷினில் பாதி காணும். ப்ராஃபிட் ஆஃப் கம்பெனி இன்க்ரீசிங் மட்டும் தான் கேட்டிருக்கான். அப்போ இன்க்ரீசிங் நான் சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ப்ராஃபிட் ஆஃப் த, இதான் ரிசல்ட் எழுதுகிறேன் நான் ஃபைனலாக. ரிசல்ட் இஸ் ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி. இன்க்ரீசிங் பற்றி தானே பேசுகிறான். இஸ் இன்க்ரீசிங், இதான் ஆன்சர். இஸ் இன்க்ரீசிங் எப்போனா 7 வரைக்கும் தான். when x is less than 7. இங்கே ஏதோ அதான் மிஸ் பண்ணிக்கிறான். x is less than 7 தான் கொடுத்துருக்கணும், அது மிஸ் பண்ணிட்டுக்கிறான். பிரிண்டிங்கில் மிஸ்டேக் என்னன்னு தெரியல எங்களுக்கு. அப்போது புது புக்கு வந்து ரீஎடிஷன் வந்துருச்சு, அப்போ கூட அந்த கரெக்ஷன் ஆகலை. இப்போ ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி இஸ் இன்க்ரீசிங் when the ப்ரொடக்ஷன் அல்லது அவுட்புட் ஆஃப் தி டிவிஸோட எண்ணிக்கை 7 வரைக்கும் தான் உங்களுக்கு லாபம் உயரும். 7க்கு மேலே போனீங்கன்னா நஷ்டம் தான் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு க்ளீனாக அந்த டேபிள் காட்டி கொடுத்துரும். யூ கான்ட் எஸ்கேப் ஃப்ரம் இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் கான்செப்ட். ஓகே, தேங்க்யூ.